உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். உங்க வாழ்க்கையில நீங்க யாரையாவது மிகவும் முக்கியமானவங்க அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? அவங்க கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்தனா உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் கிடைக்குதா? அவங்க கவனம் கொஞ்சமா உங்க பக்கம் திரும்பினா கூட இந்த உலகமே உங்களுக்கு கிடைச்சது மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கா? ஆனா அதே சமயம் அவங்க கொஞ்ச நேரம் பேசல அப்படின்னா உங்க மனசு உடைஞ்சி போகுதா? ஆனா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேல நீங்க ஒரு உண்மைய புரிய ஆரம்பிச்சிருப்பீங்க. நீங்க எவ்வளவுதான் துரத்தி அன்பை கொட்டி கொடுத்தா கூட அவங்க தூரமா உங்களை விட்டு ஓடிட்டே தாங்க இருப்பாங்க. உங்களை சர்வ சாதாரணமா நடக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இது காதல்ல மட்டுமே இல்லைங்க. உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்துல, உங்களுடைய குடும்பத்துல, ஏன் நீங்க வேலை செய்யற இடத்துல கூட இந்த நிகழ்வு நடக்க ஆரம்பிச்சிருக்கு. மனித மூளைக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் இருக்கு. என்ன தெரியுமா? எப்பொழுதும் கிடைக்கிற ஒரு விஷயத்த ரொம்ப சர்வ சாதாரணமா எடுத்துக்கும். எப்பொழுதாவது கிடைக்கிற விஷயத்த பொக்கிஷமா எடுத்துக்கும். இன்றைக்கு நாம இந்த காணொலியில எப்படி சில மனிதர்கள் எதுவும் செய்யாமலேயே அடுத்தவங்க மனசுல ஒரு நீங்காத இடத்தை பிடிக்கிறாங்க, எப்படி சில மனிதர்கள் எதுவும் பேசாமலேயே அதிக மரியாதையை பெறுறாங்க அப்படிங்கறத தாங்க பார்க்க போறோம். அது மட்டுமல்ல, ஏன் சில மனிதர்களை நாம இழந்த பிறகுதான் அவர்களுடைய அருமைய புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறதையும் சேர்த்துதாங்க பார்க்க போறோம். இந்த விஷயங்களை மட்டும் நீங்க முழுசா புரிஞ்சுக்கிட்டா உங்களை அலட்சியப்படுத்துறவங்க மனசுல நீங்க ஒரு நீங்காத இடத்தை பிடிக்க முடியும். உங்களை நீங்களே மதிக்க ஆரம்பிப்பீங்க. அப்படி உங்களை நீங்களே மதிக்க ஆரம்பிச்சா இந்த உலகம் உங்களை பார்க்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். அது மட்டுமல்ல, குறிப்பா உங்களுடைய அமைதி, உங்களுடைய இல்லாத தன்மை, நீங்க பேசுற வார்த்தைகளை விட மிகவும் சக்தி வாய்ந்தது அப்படிங்கறத புரிஞ்சுப்பீங்க. அதனால கடைசி வரைக்கும் எதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. வணக்கம் நட்புகளே, இது கதை பாக்ஸ் தமிழ் சைக்காலஜி. இப்ப நாம ஃபர்ஸ்ட்ல பார்க்க போற விஷயம் என்ன தெரியுமா? த சைக்காலஜி ஆஃப் ஸ்கேர்சிட்டி. அதாவது ஒரு தங்க கல்லும் ஒரு சாதாரண கல்லும் ஒரே மதிப்பை பெறதில்லை. தங்கம் விலை உயர்வான பொருள், எளிதில் கிடைக்காத ஒரு பொருள். இந்த நிலைப்பாடுதாங்க மனித உறவு முறைகளுக்கும் பொருந்தும். பொதுவா நாமெல்லாம் தப்பான விஷயத்த புரிஞ்சுக்கிறோம். அதாவது நாம மற்றவங்களுக்கு எப்பொழுதும் அவைலபிளா இருந்தா, அவங்க கூப்பிட்ட உடனே ஓடி போனா, எந்த நேரத்துல மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ணா நாம மிகவும் அன்பான மனிதர் அப்படின்னு மற்றவங்க நினைச்சுக்குவாங்க அப்படின்னு நாம தப்பா புரிஞ்சுக்கிறோம். ஆனா மற்றவங்க என்ன தெரியுமா நினைப்பாங்க? நாம எப்பொழுதும் கிடைக்கக்கூடிய ஒரு மனிதர், அதாவது அவைலபிளான ஒரு பர்சன் அப்படின்ட்டாங்க நம்ம மேல ஒரு முத்திரைய குத்திடுவாங்க. ஃபெமிலாரிட்டி, அதாவது ஒருவரை பழகி போவது, மரியாதையை குறைச்சிடும். உங்களுடைய நேரம் தாங்க உங்களுக்கான சொத்து. அத இலவசமா யாருக்கும் கொடுக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு எல்லைய, ஒரு பவுண்டரிய வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, பவுண்டரி, எல்லை இல்லாத மனிதர்களை இந்த உலகம் பயன்படுத்ததான் பார்க்கும். ஒருபொழுதும் மதிக்கவே மதிக்காது. இப்ப நாம இரண்டாவதா பார்க்க போற விஷயம் த பவர் ஆஃப் நான் ரியாக்டிவிட்டி. அதாவது இப்ப யாராவது ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்தினாலோ அல்லது கோபம் ஊட்டினாலோ உடனே ரியாக்ட் ஆகாதீங்க. அதிகமா கோபப்படுதலோ அல்லது விளக்கம் கொடுத்தலோ அல்லது சண்டையிடுதலோ நீங்க செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப எளிதா அவங்க உங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ள கொண்டு வந்துடுவாங்க. சிங்கம் தன்னை பார்த்து கத்தும் எந்த விலங்குகளையும் திரும்பி பார்க்கிறதே இல்லை. அதற்கு தெரியும் அதோட மதிப்பு. இத போலதாங்க நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் விளக்கம் கொடுத்து கொண்டு பதில் சொல்லிக் கொண்டுதான் இருக்க வேண்டும் என்று எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. சில சமயங்களில் உங்களுடைய மௌனம் தாங்க மிகவும் சக்தி வாய்ந்த பதில். நீங்க கோபப்படும் பொழுது உங்களுடைய உணர்ச்சிகளை மற்றவங்க கட்டுப்படுத்துறாங்க. அதே சமயத்துல நீங்க கோபப்படாம அமைதியா இருக்கும்போது அந்த இடத்தின் கட்டுப்பாடு உங்க கைக்கு வருகின்றது.
இங்கதாங்க உண்மையான அத்தாரிட்டி கிடைக்கின்றது, உண்மையான அதிகாரம் கிடைக்கின்றது. இப்ப நாம மூன்றாவதா பார்க்க போறது ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்டன்ஸ். அதாவது இப்ப நிறைய பேர் எதை தெரியுமா நினைச்சு குழம்பி போவாங்க, எமோஷனல் டிட்டாச்மெண்ட் அப்படின்னா அடுத்தவங்களை வெறுப்பது அப்படின்னு தப்பா நினைச்சுப்பாங்க. ஆனா எமோஷனல் டிட்டாச்மெண்ட் அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான எல்லைய நம்மளை சுற்றி வகுத்துக்கிறது அப்படிங்கறதுதாங்க அர்த்தம். இது உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ளும் ஒரு முறை. அதாவது நீங்க யாரையாவது நேசிக்கலாம், மதிக்கலாம், அவர்களுடைய நடத்தை உங்களுடைய சந்தோஷத்தை எந்த விதத்திலும் பாதித்து விட கூடாது. ஒரு மரம் காற்றடிக்கும் போது சாய்ந்து விழுந்து விடாது, ஏன் தெரியுமா? அதோட வேர்கள் ரொம்ப ஆழமா பூமிக்குள்ள இறங்கி இருக்கு. இத போல உங்களுடைய மகிழ்ச்சி அடுத்தவர்களின் பாராட்டு, அடுத்தவர்களின் அங்கீகாரத்தை சார்ந்து இருக்க கூடாது. அது உங்களுக்கு உள்ள இருந்து தானாக வெளிவர வேண்டும். இப்ப நான்காவதா நாம பார்க்க போற விஷயம் இன்டர்னல் வேலிடேஷன் as a power of payment. அதாவது அடுத்தவங்க என்ன பற்றி என்ன நினைப்பாங்க, அடுத்தவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு அடுத்தவங்க கருத்தை ஒட்டியே நாம நம்முடைய வாழ்க்கைய ஓடிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு நாளும் நமக்கு நிம்மதியே இருக்காதுங்க. ஏன்னா உங்களுடைய சந்தோஷத்தின் ரிமோட் கண்ட்ரோல நீங்க அடுத்தவங்க கையில கொடுத்துட்டீங்க. அதனால இனிமேல் எனக்கு நான் போதும், என்னுடைய மதிப்பு அடுத்தவங்க தரல சான்றிதழே இல்லை அப்படின்னு மட்டும் நினைக்க ஆரம்பிங்க. இப்படி நீங்க நினைக்க ஆரம்பிச்ச உடனே உங்களுடைய வாழ்க்கை மாறும். இந்த உலகம் உங்களை பாராட்டினாலும் சரி, பாராட்டவில்லை என்றாலும் சரி, உங்களுடைய மதிப்பு மாற போறதே இல்லைங்க. அதனால முதல்ல உங்களை நீங்க ஏற்றுக்கொண்டு மதிக்க ஆரம்பிச்சா இந்த உலகம் உங்களை மதிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். இப்ப நாம ஐந்தாவதா பார்க்க போறது மாஸ்டரிங் தி ஆர்ட் ஆஃப் ரிட்டர்ன். அதாவது சில சமயங்கள்ல நீங்க கொஞ்சம் விலகி நிற்பதுதாங்க இந்த முறை. அதனால இது மக்களை தண்டிப்பதற்காக அப்படின்னு அர்த்தமே இல்லைங்க. இது உங்களை நீங்க கண்டுபிடிப்பதற்காக. அதாவது நான் கொஞ்சம் விலகி போனா என்ன எல்லோரும் மறந்துடுவாங்களோ அப்படின்னு தான் நிறைய பேர் பயப்படுவாங்க. ஆனா உண்மையிலேயே நீங்க கொஞ்சம் விலகி போனாதாங்க உங்களுடைய உண்மையான மதிப்பு என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். நீங்க இல்லாமல் இருக்கும் போதுதாங்க உங்களுடைய இல்லாமையை அவங்க உணர்வாங்க. அதாவது நீங்க கொடுத்த அன்பு, உங்களுடைய மௌனம், உங்களுடைய மதிப்பு எல்லாமே ஒரு நாள் அவங்க ஞாபகத்துக்கு வந்து போகும். அதனால இனிமேல் நீங்க அவங்கள துரத்தாதீங்க, கெஞ்சாதீங்க. உங்களுடைய வளர்ச்சியால் உங்களுடைய உயரத்தை கூட்டிக்கோங்க. இந்த உலகமே உங்களை அண்ணார்ந்து உற்று நோக்கும். வாழ்க்கையோட மிக பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? மக்களை கட்டாயப்படுத்தி மதிக்க வைக்க முடியாது, மக்களை கெஞ்சி நம்மள நேசிக்க வைக்க முடியாது, மக்களை துரத்தி நம்முடைய மதிப்பை உயர்த்தி வைக்க முடியாது. நாம முதல்ல நம்மள மதிச்சா மட்டும்தான் இந்த உலகம் நம்மள மதிக்க துவங்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, வைரம் தெரு ஓரத்தில் கிடந்தால் கூட அது வைரம் வைரம் தான். யாரோ ஒருத்தர் மதிக்கவில்லை அப்படிங்கிறதுக்காக வைரத்தோட மதிப்பு ஒரு நாளும் குறைஞ்சி போகாது. இத போலத்தான் யாரோ ஒருத்தர் உங்களை அலட்சியப்படுத்துறாங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய மதிப்பு ஒரு நாளும் குறைஞ்சே போகாது. உங்களுடைய உண்மையான மதிப்பு அவர்களுடைய கருத்துக்களில் இல்ல, உங்களை நீங்க எப்படி மதிக்கிறீங்க, எப்படி நடத்துறீங்க அப்படிங்கறதுல தாங்க அடங்கி இருக்கு. அதனால உங்களை மதிக்காதவங்களை நீங்க துரத்தாதீங்க, உங்களை நீங்க வளர்த்துக்கோங்க. ஒரு நாள் அவங்க கட்டாயம் உங்களை தேடி ஓடி வருவாங்க. அமைதியாக தன்னைத்தானே உருவாக்கி கொள்றவன இந்த உலகம் கட்டாயம் ஒரு நாள் திரும்பி பார்க்கும். உங்கள் இருப்பை மக்கள் உணர மதிக்க தேவைப்படும் உண்மையான சக்தி எது தெரியுமா? நீங்க பேசுற வார்த்தைகளில் இல்ல, நீங்க இல்லாத போதும் அவங்க உணர்ந்த அந்த வெற்றிடத்தில் தாங்க அடங்கியிருக்கு. இந்த சிந்தனை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். இதை போல தொடர்ந்து வரணும்னா கதை பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்கள் எல்லோரையும் இன்னொரு காணொலியில வந்து சந்திக்கிறேன். Until then, Sudha. Thank you.